ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டோட இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பல்லாம் நான் பேசுகிற வடடு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல்ல பல்லாம் ஜொங்க பக்கத்துலேயே பொறுமையாக நம்ம டே உட்கார்ந்த பொசிஷன்லேயும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜொங்கு கம்பி ஐஸை ஓப்பன் பண்ணவே கிட்டலையே டே இவ்வளோ க்ளோஸாக இருக்கதை பார்த்து பயத்தில் அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அப்படியே வாலில் ஜொங்கு குணனுக்கு இருக்கிற பொசிஷனில் லாக் பண்ண பிடிக்கிறாரு. அப்போவே சொன்னோம்ல, அவன் உன்கிட்ட வேற ஒரு மைண்ட் செட்டில் தான் பழகிட்டு இருக்கான்ட்டு. ஏதோ என் ஃப்ரெண்டுன்னா என்ன பண்ணிகிட்ருக்கான் அவங்ககிட்ட. மாமா ப்ரீட் பண்ண முடியல மாமா, என்ன மாமா பண்ணுறேன், என்னால் உண்மையிலே ப்ரீட் பண்ண முடியல மாமா. ஓ, ப்ரீட் பண்ண முடியலையா, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெக்லேருந்து ஆன்சர் எடுத்துகிட்டு ஜொங்க கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் சும்மாதான் இருந்தேன். நான் கால் பண்ணதோட உன்னை பிக் பண்ண சொன்னோம்ல மாமா, நான் பிக் பண்ணேன்னா மாமா ட்ரை பண்ணேன், நீ அங்கே இருந்தனடா பார்த்தேன். ஆமாம் பார்த்தேன் மாமா, சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு உனக்கு இங்கே வர மாட்டேங்குதுல்ல. ஆனால் குட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நீ என்ன பனிஷ்மெண்ட் பண்ணதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ என்ன என் பேரண்டா? எதுக்காக என்ன நீ பனிஷ் பண்ணணும்? என் மாம் டாட் என்ன பனிஷ் பண்ணலாம், என்னோடய ஆயாங்ஸ் என்ன பனிஷ் பண்ணலாம், நீ எதுக்காக பனிஷ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஜொங்கு கூட நெக்க இருக்கிற பொசிஷன்லேயே நான் தானே பேபி உன்னோட ஹஸ்பண்ட், மாம் டேட் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாரையும் தாண்டி ஹஸ்பண்டுங்கிற பர்சன்ட்டுக்கு நிறைய பவர் இருக்குது தெரியுமா. இவங்க எல்லோரும் பனிஷ் பண்ணுறது தாண்டி ஒன்று நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி தெரியுமானுங்கிற மாரி ஜங்கு கூட நெக்க இருக்கிற பொசிஷன்லேயே உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் பட்டாடே வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமானுங்கிற மாரியும் நம்ம ஜொங்குக்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜொங்குக்கிட்டே புஷ் பண்ணபடி உனக்கு பைத்தியம் முட்டிருச்சு, நீ பைத்தியம் முட்டி போய் தான் நீ இந்த மாதிரிலாம் நின்றுக்கிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாமா, நீ என் மாமாவே கிடையாது, என் மாமா இந்த மாதிரிலாம் கிடையாது, என் மாமா என்கிட்ட அந்தளவுக்கு லவ்வாக நின்றுக்கிட்டு இருந்தார், என் மாமா நீ இல்லை, நீ யார் மாடல் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போயிட்டு கேட்டான். என் லுக் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்னு, நீ ஏன் சேஞ்ச் ஆகி போயிட்டா இருக்கிற, நீ என் மாமா கிடையாது, நீ என் மாமா கிடையாது, நீ யார் முதல்ல, என் மாமாவை நீ என்ன பண்ண, என் மாமாவை என்கிட்ட மொத்தமாக அழிச்சிட்டியானுங்கிற மாரி டேக்கிட்டே இந்த மாதிரி ஃபைட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஜொங்கோ க்ளவ் பண்ண சொல்லியிருந்துட்டே வேற இப்போது ஒரு ஜெலஸ் பொசசிவில் ரொம்ப நம்ம ஜொங்குக்கு ரூல் போட்டிருப்பாரு. நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும், இத்தனை டயட்டில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த ஒர்க்கை பண்ணணும், நீ இந்த டயட்டுக்கு சாப்பிட்றணும், இந்த டயட்டுக்கு ஸ்லீப் பண்ணிடணும், நான் செக் பண்ணி பார்ப்பேனுங்கிற மாரி வேறு சொல்லியிருப்பாரு. மாம் டாடை விட ஸ்கூலில் டீச்சர்ஸை தாண்டி போட்ட ரூல் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணாட்ட பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் நான் பாட்ட மாமா நீ கிடையாது, நீ யார் மட்டும்லனுங்கிற மாரி ஜொங்கோக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு இதுக்கு மேலே இப்படி இருக்கிறது சரியில்லை, நான் மாம் டாட்ட சொல்ல போகிறேன், நீ எப்போ பட்டாலும் என்னை டார்ச்சர் பண்ணுறேனுங்கிறத நான் கண்டிப்பாக மாம் டாடிட்டே அங்கிள் ஆண்டிக்கிட்டையும் சொல்லட்டான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி டேயும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு என்கிட்டயே நக்கலாக பேசுகிறேனுங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டையும் அங்கிள் ஆண்டி டேயோட பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஜொங்குக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். டேயோட பேரண்ட்ஸ் டேயை ஃபஸ்ட்டில் லைட்டாக தட்டி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. பட் அது எதையுமே கண்டுக்கல, அடியை கூட வாங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியாக எனக்கும் ஜொங்குக்கும் இன்னும் 2 days மேரேஜ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு அவ்வளோ வேறு ஷாக் ஆனால் ஜொங்குக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகி மேரேஜா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நோட் பண்ணால் அதான் உனக்கு 18 ஏஜ் தாண்டிடுச்சுல, இன்னும் ஒரு 1 week கழிச்சு உனக்கிட்ட 19 ஏஜ் ஆக போட்டுல, பின்ன என்ன எனக்கும் ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி முடியவே முடியாது, உன்னை மாதிரி சைக்கோவை எவன்டா மேரேஜ் பண்ணிப்பான், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்டா, நீ ஒரு சைக்கோ போய் யாராவது தெரிஞ்சே மேரேஜ் பண்ணிப்பாங்களானுங்கிற மாரி சொல்லுவோம். யாரா பாட்டுடா சைக்கோனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்று அவர் பக்கத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் தட்டி விட்ட வேகத்துலேயும் ஜொங்குக்கிட்ட வேகமாக வந்தால் ஜொங்குக்கு வயிற்றுலேயே போய் ஜின்னு ஜேகப்புக்கு பேக்ஸ் எல்லாம் மறைஞ்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்று என்ன நினச்சிட்ருக்கா, யாரா பாட்டு சைக்கோன்னுட்டு இருக்கான், முதல்ல அவனை விட்டு மூவ் ஆகுறீங்களா அப்படிங்கிற மாரி ஜின்னியும் ஜெயிக்கு போய் நோட் பண்ண முடியாது, நீ என்ன நினச்சாலும் நாங்கள் என் பிரதரை
உனக்கு முன்னாடி விட மாட்டோன்னுக்கிற மாதிரி இப்படி டே கிட்ட பேசிகிட்டு இருந்தா டேயோட பேரண்ட்ஸ் தான் டேயோ அங்கே மட்டும் ப்ராப்ளம் பண்ணாமல் ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் மாம் டாட் நான் கிட்டத்தட்ட ஜங்குக்கை 18 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கை எனக்கு சைல்ட்ஹுட்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன்டா என்கிட்ட மட்டும் லவ்வாக சொன்னான். நாங்கள் 2 பேரும் லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் சொன்னதெல்லாம் உண்மை. நான் எதுவும் ஃபேக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே உண்மை தான். இன்னும் 2 டேஸில் எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகணும். மேரேஜ் நீங்கள் பண்ணி கேட்டால் நானே பண்ணிப்பேன். இல்லை பேபி அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பாட்டுட்டு இருமுன்னா நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பண்ணு சொல்கிறாரு. பண்ண வர மாட்டேன்பியா? ஃபிங்கர் உன் ஹேண்ட்ஸில் தானே இருக்குது. பெட்டர்மா வச்சுக்கோ. 2 டேஸ் கழிச்சு நான் கண்டிப்பாக ரிங் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரிங் பாக்ஸை கூட எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த ரிங்கு தான் அவன் ஃபிங்கரில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜங்குக்கு ஃபீவரே வந்துருக்கும். அன்றைக்கி நைட்டு பயத்துலேயே நான் மாமாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கட்டுமாங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அப்பன்னா நம்ம ஒயன் அதர் சிட்டியில் ஸ்கூல் ஸ்டடியை முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய ப்ராப்ளமான அந்த மூமெண்ட்டு ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஒயன் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு 2-3 டைம் நம்ம ஒயன் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு க்ளோஸாக நம்ம ஒயன்கிட்ட பேசினது கிடையாது. ஒயன் தான் ஜங்குக்கு கால் பண்ணி ஹவுஸில் என்ன ப்ராப்ளம்ங்கிற மாதிரி கேட்கவும் ஒயன் இருந்த சிட்டிலேருந்து இங்கே வந்துட்டியாங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒயன்கிட்ட கேட்க ஆமாம் இப்போ என்ன ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, அதான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஹயாங்க என்னெல்லாமோ ஹவுஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே என்னாச்சுங்கிற மாரி ஒயன் இந்த மாதிரி கேட்டால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியாங்கிற மாரி ஒயன்கிட்ட ஹெல்ப்பாக கேட்டுட்டான். ஒயன் இருக்கிற சிட்டிக்கு நம்ம ஜங்குக் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக கிளம்பி இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு கால் பண்ணால் ஷுட் ஜாப்னு ஒன்று இருக்கும். ஷுட் ஜாப்னு வந்ததுக்கப்புறம் அவரோட ஹவுஸில் இருப்பாரா, நேராக ஜங்குக்கோட ஹவுஸுக்கு வந்துருப்பாரு. பாட்டா ஜங்குக்கோட ரூமில் இல்லாத பார்த்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கவும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா, இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவனோட திங்ஸஸ்ஸு ஸ்கூல் திங்ஸஸ்ஸு அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த லெட்டரில் வந்து எனக்கு மாமாவை சுத்தமாக பிடிக்கல, மாமா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, மாமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அவரோட டாக்ஸிக் லெவல்லாம் என்னால் பார்க்க முடியல, என்னோடய ஃப்ரீடம் என்கிட்டே இல்லை, நான் என்ன பண்ணாலும் அதில் ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறாரு, நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்னை மாமாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க, என்னால் இந்த பிளேஸில் இனி இருக்க முடியாது, என்னை யாரும் தேடாதீங்க, என்ன பாட்டுக்கு எனக்கு தெரியணுங்கிற மாரி இப்படி எழுதி வச்சுட்டு ஒயன் கூட கிளம்பி போயிருந்துருப்பாரு. ஒயன் தான் ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனானுங்கிறத ஒயன் கூட யாருக்கிட்டையும் சொல்லலை. அந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷன் ஆகிடு ஜங்குக்கு நீ மட்டும் இருக்கிற பிளேஸை நான் கண்டுபிடிச்சேன், ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமாக இருப்பாரா. இந்த மாதிரி கோவமானா கொஞ்சம் டேஸ் கழிச்சு தான் ஒயனோட பேரண்ட்ஸ்கிட்ட ஜங்குக்கு என்கிட்ட தான் இருக்கிறான், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சுருப்பாங்க. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம ஜங்குக் ஒயன்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, அன்னைக்கு மட்டும் நீ கரெக்டான டயத்தில் என்ன அந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, என்னத்துக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா செத்துருப்பேனானுங்கிறதே தெரியாது. எனக்கு என் மாமாவை பிடிக்கும், நான் இல்லைன்னுங்களே, ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அவர், என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தாலும் மாமாவோட பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மாமா ரொம்ப ரோடாக நடந்துப்பார், அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம ஜங்கு கோயன்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. டேக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து சேஃபாக இருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட டென்ட்டில் தான் டேக்கு வந்து ட்ரிப்ஸை மாட்டணும். அந்த மூமெண்ட்டுக்கு சீப் டாக்டர் கரெக்டாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு எங்கள் பார் ஜங்கு பையன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கையும் வயனையும் நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் ட்ரிப்ஸு முடிஞ்சிடும், நியூ ட்ரிப்ஸை ஏற்றிருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த சீப் டாக்டர் அங்கேருந்து போனால் ஒயன் நீ அந்த ஒர்க்கை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். ஒயனுமே ஓகேங்கிற மாதிரி சொன்னால் இன்னொரு சீப் டாக்டர் அந்த பிளேஸில் என்ட்ராகி ஒயன் கொஞ்சம் வா, அங்கே ஒரு லேடிக்கு ஏதோ ப்ராப்ளம், நீட்டாக வந்து அந்த லேடியை கொஞ்சம் செக் பண்ணணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லேடி சீப் டாக்டர் நம்ம ஒயனை கூப்பிட ஒயனை ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் ப்ளீஸ்டி இங்கேருந்து போயிடாடி ப்ளீஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ஒயனை நோட் பண்ணா என்ன அவனையை பார்த்துட்ருக்கா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
போய் நாங்கள் 2 கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த ட்ரிப்ஸ் அப்படியே முடிகிற மூமெண்ட்டுக்கு உள்ளே டென்ட்டுக்குள்ளே இருந்தேன் டேக்கு கீழே ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிவிட்டு ஹலோ டாக்டர் தம்பி இங்கே வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு கூப்பிடவும் ஜங்குக்கு ஷாக்கிலேயே நாம் டேக்கு பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸை நோட் பண்ணால் ஜிமினா என்னமோ பண்ண நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு என்னடா பாட்டுக்கிட்டே இருக்கிறேன் ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரிப்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் சேஞ்சு தானே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக பயத்துலேயே உள்ளே என்ட்ராகிறாரு. மாஸ்க்கு போட்ட பொசிஷன்லேயே உள்ளே என்ட்ரானா நம்ம ஜிமினாடா ஏன்டாடே இந்த மாதிரி மாஸ்க்கு நீ போட்டுட்டா நீ ஜங்குக்கு இல்லைங்கிற மாதிரி நாங்கள் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாடா, அதான் அழகா உன் ஃபேஸு தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா ஜங்குக்கு நோட் பண்ணால் மாஸ்க்கை போட்ட பொசிஷன்லேயே டேக்கிட்ட க்ளோஸாக வந்து இந்த ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணபடி வேறு நியூ ட்ரிப்ஸை நம்ம டேக்கி மாட்டி விடுவாரா இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தோம். வயனுமே அந்த பிளேஸுக்கு போய் செக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிப்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்காக கரெக்டாகட்டே இருக்கிற அந்த டென்ட்டுக்கிட்ட ரன் பண்ண வேகத்துலேயே கரெக்டாக டென்ட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்தால் ட்ரிப்ஸை மொட்டத்தையுமே ஏற்றியாச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் இது எண்ட் ஆகிரும். அப்புறம் நீங்களே ரிமூவ் பண்ணிக்கங்கண்ணே, அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போகலானுங்கிற மாரி போனான். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி அப்படியே திரும்பினா எங்கடா போகிற நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்தா மயக்கத்தில் இல்லையா அம்மம்மா நீ மயக்கத்தில் தானே இருந்த அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லேயே நம்ம நோட் பண்ணா என்னாச்சு நம்ம சார் எதுக்காக அந்த பர்சன்கிட்ட அப்படி பேசுகிறாருங்கிற மாரி இந்த போர் பர்சன்ஸும் ஷாக் ஆனோம். நம்ம ஜிமினா அடுக்கு மேலே ஷாக் ஆகி ஏண்டா இவ்வளோ நேரம் பக்கத்தில் உட்காந்து மச்சான் எழுந்துக்கிட்டியானுங்கிற மாரி உள்ளுக்குன்னு ஒன்று உள்ளுக்குன்னு ஏதோ கோமாவில் கிடக்கிற பேசன் மாதிரியே பட்டிருந்தேன். அவன் வாய்ஸை கேட்டதோட எழுந்துட்டியா இல்லை அப்படி ஃபுல்லாக கான்சர் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்தியாடா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் ஜங்குக்கு வந்து மாமா உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டுருப்பார்ல, அப்போவே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை லைட்டாக நோட் பண்ணியிருப்பார். பட் ஹெவி பிளட் லாஸ் ஆன மூமெண்ட்டில் மயங்கி இருந்திருப்பார். அந்த பொசிஷனுக்கு ஜங்குக்கோட ஆன்சர் இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டு பாட்டுட்டு ஜங்குக் திரும்பி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் பொறுமையாக அந்த பெட்டில் அப்படியே எழுந்து நார்மலாக உட்கார்றாரு. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது சார், நான் ஒர்க் பண்ண போகணும், நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், சீஃப் டாக்டர் வெளியே இருக்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஆன்சர் எடுத்து விட ட்ரை பண்ணால் ஜங்குக்கோட நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக ஹக் பண்ணபடியே பிடிக்கிறாரு. ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டபடி இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக்கானா ஜங்குக்கு அடுக்கு மேலே ஷாக்கானா என்ன திமிரடா உனக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டா நீ தான் ஜங்குக்குங்கிறது எனக்கு தெரியாதா என்ன நினச்சிட்ருக்க ஓ நீ டாக்டராக படிச்சுட்டு இருக்கியா மாமே போலீஸ் என்னோடய ஒய்ஃபி டாக்டரா அப்போ மாமாவுக்கு சின்னதாக அடிப்பட்டாலும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு பைத்திய மாதிரி வளராடா மாமானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே விட்டு மூவ் ஆனாக ட்ரை பண்ணால் பெட்டை விட்டு எழுந்த வேகிட்டிலேயே ஜங்குக்க 3 டைம் to 4 டைம் ஸ்லாப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக்கானா அப்படியே டென்ட்டுக்கிட்ட வந்து நிற்கிற வயனுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா ஸ்லாப் வாங்கின வேகிட்டில் நம்ம ஜங்கு கம்ப்ளீட் அறையில் வந்து விழுந்து நம்மன்ட்டு பார்க்குறாரு. எவ்வளோ திமிரடா உனக்கு, பைத்தியம் நினச்சிட்டியா நீ என்ன பைத்தியம் நினச்சிட்டியா, மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ இந்த பிளேஸ்க்கே வந்துருக்க, ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்டடி ஒர்க் என்னை ஏமாட்டிட்டு இத்தனை டேஸ் இந்த பிளேஸில் இருந்தியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஏதாவது திங்ஸஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே எழுந்து அங்கேருந்து ஓடிடலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்க நீ என்ன நினச்சிட்ருக்க நீ இந்த மாதிரி ஐடன்சி கேம் விளாண்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஐடன்சி கேம் ஏண்டா ஆயிடுச்சு, மாமா கிட்ட மாட்டிக்கிட்ட போகலாமா நம்ம ஹவுஸுக்கு,
எங்கள் 2 பொண்ணுட்டோட நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கோக்கோட நெக்கில் கிஸ் பண்ணோம். ஜொங்கோக்கு அங்கே பக்கத்தில் நிறைய இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். அதில் ஒரு இதை நோட் பண்ணுறாரு. இது மயக்க மருந்தில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்குனா மாமா வேண்டாம் விட்டுரு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எனக்கு மேரேஜ் பண்ணிருக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாரி இப்படி பேசுனா. ஆனால் பட் எனக்கு ஃபுல் ஃபீலிங் இருக்குது பேபி, உன்னை மேரேஜ் பண்ணி நான் என்னெல்லாமோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாரி என்ன மாதிரி பேசுகிறத கேட்டு சாருக்கு என்னாச்சுங்கிற மாரி அந்த 4% நோட் பண்ணோம். ஜிமினாவும் வயனு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா. மாமா சொன்ன கேளு, பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்காதடா, உன்னை சுற்றி எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னை சுற்றி எத்தனை பர்சன்ஸ் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு முன்னாடி தான் நீ இருக்கிறியேங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ண வேண்டாம். ஜங்குக்கு வந்து பைத்தியம் மாதிரி பண்ணட மாமா சுற்றி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணா. ஓ டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, சரி வா நம்ம கார் அங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நம்ம சிட்டிக்கு போவோம், நம்ம ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம், வா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி வா கிளம்புங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுட்டா. நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணால் ஒழுங்கு மரியாதையா வா ஜங்கு, நம்ம அங்கே 2 கிளம்பலாம், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மடலை ஹேண்ட்ஸை விடு, என்னை விடு மடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா. எப்போ பார்த்தாலும் என்னடா பைத்தியம்னுட்டு இருக்கா, பைத்தியம் என்ன பண்ண தெரியுமானுங்கிற மாதிரி ஜங்கு கூட நெக்கு இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே ஃப்ளோரில் இருந்து மேலே மரம் தூக்குவாரா இந்த மாதிரி தூக்குறது பட்டுட்டு ஓயன் ரொம்ப ஷாக்கானா. இதுக்கு மேலே மாமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி டேயோட நெக்லேயே கரெக்டாக இந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணவும் டே ஷாக்காகி ஜங்குக்கு நோட் பண்ணா. சாரி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டே கரெக்டாக ஜங்குக்கோட நெக்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த இன்ஜெக்ஷனை நெக்லேருந்து எடுத்தேன். டேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கேர் ஆகி கார்ன் சிலிண்டர் படி தரையில் விழுந்தேன். இதுக்கு மேலே இந்த பிளேஸில் ஒரு செகண்ட் நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ரன் பண்ண வீட்டிலேயே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இப்போ நம்ம டேயை அவங்க கேம்பிங் இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்து நம்ம ஜிமினா அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேம்பிங் வந்த பர்சன்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்களா. அந்த மயக்க மருந்து கரெக்டாக எப்படியும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஒரு பர்சனோட பாடியில் ஒர்க் ஆகும். அந்த பவர் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம்தாட்டே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னை ஏமாட்டிட்டான். ஓ இவனை இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி நண்டுக்கிறேன். சரி அவனை அப்படியே சாஃப்டாக கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஏனக்குள்ளே இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டல, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. என்னை ஏமாற்றி சீட் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போனதுக்கே உன்னை நான் டவுட்டு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உன்னை என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி உங்ககிட்ட பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கிற மாரி டென்ஷன் ஆகிட்டே அப்படியே பெட்டை எழுந்துக்கிட்டான். டேயோட பேரண்ட்ஸுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு பட்டுட்டு டே ஷாக் ஆகி ஜிமின் அவன் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது, டேயோட சிட்டிக்கே கூப்பிட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை, அதான் ஒன்றும் ஆகலைங்கிறோம்ல, ஏன் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, டே ஜிமின் மண்டல அவங்கள ரூம் விட்டு வெளியே போக சொல்லி எப்போ பார்த்தாலும் க்ரை பண்ணி டென்ஷன் ஆக்கிக்கிட்டு அப்படிங்கிற பிடி சொல்லிட்டு பெட்டில் கோவமாக உட்காந்துருந்து அப்படியே ஜங்குக்கோட பிக்கு அவரோட ஹேண்ட்ஸில், அதாவது அவரோட வேலட்டில் இருந்துருக்கும், அதை ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கோட பிக்கை நோட் பண்ணபடி என்ன திமிர் இருந்தா ஏன் நெக்லே இன்ஜெக்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போறியா, பார்க்குறேன் இதுக்கப்புறம் தானே இருக்குது. சரி ஏதோ அன்னைக்கு நடந்த மூமெண்ட்டில் பயத்தில் அங்கே 2 பொண்ணுன்னு பார்த்தான், பைத்தியமா நான், ஆமாண்டா பைத்தியம் மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கோம்ல, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். என்னை எத்தனை பர்சன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டுக்கு எத்தனை ப்ரொப்போசல் வந்துருக்கும், ஆனால் லூஸுக்கிறாங்க உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல, என்னை பார்த்து நீ பைத்தியம் தான் சொல்லுவேன், சைக்கோன்னு தான் சொல்லுவேன். பாரு இந்த சைக்கோ நீ இருக்கிற பிளேஸுக்கே வரும், சைக்கோவை நீ சைக்கோவாக தான் பார்க்க போகிறேங்கிற மாரி ரொம்ப கோமானா. டேட்டையா வாய முடிஞ்சு மீன் என்ன பேச போகிறேன், ஜங்கு பாவனுங்க போறியா என்ன, இனி பாவம்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ ரொம்ப விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுத்தான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது, நம்ம ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த கேமிங் இந்த பிளேஸில் நினச்சோம் அந்த பிளேஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த சிட்டியில் எங்கேயாவது ஜங்குக்கு இருப்பானான்னுக்கிற மாதிரி ஃபுல்லாக சர்ச் பண்ணால் ஜஸ்ட் அவங்க கேம்பிங் வந்த பர்சன்ஸ் மட்டும் தெரிய வருது.
அப்போ அவன் இந்த சிட்டியில் இல்லையா? ச்சே, ஹேண்ட்ஸில் பக்கத்தில் கிடச்சவன விட்டுட்டேன் பட்டியா? விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண? இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி அங்கே இந்த பிளேஸ்க்கு கேம்பிங் பண்ண ஒரு பர்சன்ட் தானே வர வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேயே போய் எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பிளேஸுக்கு கேம்பிங் பண்ணுறாங்கங்கிற மாரி ஹாஸ்பிட்டலோட நேமையே கிளைட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கிளைட் பண்ணிவிட்டு வில்லத்தனமாக சிரிச்சபடி, இனி நீ எங்கே போய் தப்பிக்கிற மறையிறன்னு பார்க்குறேன். ஜங்குக்கா, மாமா என்ட்ரி ஆக போகிறேன். இனி தப்பிக்கவே முடியாது. இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி டென்ஷன்லையே நேராக ஜங்கு கூட சிட்டிக்கு தான் நம்ம கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா ஜிமினாக்கிட்டேருந்து டேக்கி கல்வண்டா சொல்லுடா அப்படிங்கிற மாரி ஜிமினாட்ட பேசுனா நீ எங்கடா இருக்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது லீயை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சில்ல, அதான் அந்த பென்ட்ரைவ் அன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டானே. ஏன் பென்ட்ரைவ் நான் ஒன்றா இருந்துச்சு, அதான் நான் 2 காஃபிக்கு 3 காஃபி ரெடி பண்ணி வச்சிருந்தேனே, அதில் ஒரு காப்பி ஓனோட பேக்கில் இருக்குது, மற்ற 2 என்கிட்ட இருக்குது. அதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கை பார்க்க போகிறேன்னு சொல்லலை. ஏன்னா ஒயன் இங்கே இருந்ததை நோட் பண்ணியிருப்பார்ல. நம்ம ஜிமினாட்ட சொன்னால் கரெக்டாக நம்ம ஜிமினா ஒயன்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவானுங்கிற மாதிரி, ஏதோ ஒர்க்குக்காக வந்துருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினாட்ட பேசினோம். சரி, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணிடுங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட காலை கட் பண்ணால் நம்மகிட்டே கரெக்டாக ஜங்கு கூட சிட்டிக்குள்ளே என்ட்ராகிறாரு. சிட்டிக்குள்ளே என்ட்ராகி கரெக்டாக ஜங்கு கூட இப்போ ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்காருல ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த பிளேஸ்க்கு தான் டேரெக்டாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலாக காட்டுனா நம்ம ஜங்குக்கு அவரோட ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியே வேண்டாம், வயன் அவங்க ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வேண்டாம் வயன் கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, நீ இன்னும் ரொம்ப பயத்தில் தான் இருக்கிறியா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதான் நம்ம அந்த சிட்டிலேருந்து வந்துட்டோம்ல, கொஞ்சம் படப்படப்பாக நைட்டு இருந்துச்சு, அதான் பயத்துலேயே உங்ககிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். எப்போ நார்மல் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லைடா, உனக்கு வர நைட்டு முழுக்க ரொம்ப ஓவர் ஃபீவராக வர வந்துச்சு, அதான் கேட்குறேன். இப்போ ஓகே, எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு என்னெல்லாமோ கொஞ்சம் சமாளித்தபடியே வயன்கிட்ட பேசினபடியே கரெக்டாக அவங்களுக்கான கிளாஸஸ் ரூம்ஸ் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அப்படி ஃபுல்லாக நோட் பண்ணபடி அங்கே இருக்கிற சீப் டாக்டர்ஸ்கிட்ட கரெக்டாக ஜங்கு கூட நேமை கேட்டு ஜங்கு கூட பிக்கு கேட்டு இவன் எந்த கிளாஸில் இருப்பானுங்கிற மாதிரி கரெக்டாக கேட்கவும், இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கோம், அவங்க இட்டனா விட்டு ஃப்ளோரில் இந்த ரூம்குள்ளே தான் இருப்பாங்கங்கிற மாரி அந்த டாக்டர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக அதே ரூமுக்கு வருவாரா. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தேன். இப்போ அந்த பிளேஸில் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி கிளாஸஸ் நடந்துகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கிளாஸ் எண்ட் ஆகி அதுக்குள்ளே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே அந்த கிளாஸ் ரூமை விட்டு அப்படியே வெளியே வருவாங்களா. இந்த மாதிரி வெளியே வந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கு பேசினபடி, வாவ் எந்த லவ்வுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாட்டியா, ஜஸ்ட் இது ஒரு டாயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண சொல்ல நமக்கு என்ன மாதிரி இருக்குமோ, லைட்டாக பயம் வருதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ஜரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வயன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வராரு. இந்த மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி, மாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நிமிந்து பார்த்தான். நம்ம டேடா என்னடா எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், உன்னை பார்த்ததுக்கப்புறம் எங்கே நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸு நோட் புக் எல்லாத்தையும் போட்ட வகிட்டுலேயே அங்கே ரன் பண்ணபடி ஓடுனா க்ரீப்பாக பிடிக்க ட்ரை பண்ணுவார். பட் அவருக்கு மேலே கவர் பண்ணியிருந்த அந்த ஒயிட் கோட்டை தான் அவரால் பிடிக்க முடிஞ்சிருக்கும். ஒயிட்டு கோட்டை கூட காட்டி போட்ட வகிட்டுலேயே ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு, இன்றைக்கி நீ எங்கே ஓடினாலும் சரி
என்கிட்டேருந்து நீ எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீமே நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி வேண்டா மாமா நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நான் இப்போ இங்கேருந்து எங்கே ஓடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலேயே ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடியும் ஜங்குக்கு ரன் பண்ணபடி ஓடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓடுனா ஒயன் இந்த மூமெண்ட்டை பண்ணிட்டு ஜிமினாவுக்கு கால் பண்ணி ஆயாங் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானடா இருந்தேன், ஏடா ஒர்க்குக்காக ஏதோ எனிமையை பிடிக்க போகிறான்னு சொன்னேன், அப்புறம் ஜங்குக்கு துரத்திட்டு இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி அட பாவி நான் ஏதோ மறைச்சிட்டேனுங்கிறதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கூடையாடா அந்த சிட்டிக்கு போவேனுங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஷாக் ஆகி சுகா கிட்ட சொல்லவும் சுகா அடுக்கு மேலே ஷாக் ஆகி ஜங்குக்கிட்ட இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் டே சுகா ஏதோ ப்ராப்ளம் பெருசாகும் போலுக்குடா அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டே பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா கரெக்டாக ஆளுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு அவ்வளோ பேரும் ஷாக்கானா இப்போ ஜங்குக்கு சைடை தான் கேட்டுட்டு ஜங்குக்கு ரன் பண்ணப்படி ஓடி வந்துட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு லாஸ்ட்டில் முட்டு சண்டில் வந்து கரெக்டாக லாக் ஆகுறாரு. அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் வந்து லாக் ஆகிறத பார்த்துட்டு அட அறிவுக்கட்ட ஜங்குக் இதே பிளேஸ்குள்ளே தான் நான் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸாக சுட்டிக்கிட்டு இருந்தேன், இங்கே முட்டு சண்டுடா இருக்குன்னு உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே பேக் சைடில் வர டேயை பார்க்குறாரு. ரன் பண்ணி ஓடி முடிச்சுட்டியா, கேம் எண்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாரி மூச்சு இறக்க வந்துடுனா மாமா எதுக்கு இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுற, நான்டா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டுட்டேனாடா இவ்வளோ தூரம் மூவ் ஆன் ஆகி வந்துட்டு நிற்கிறேன், ஏன்டா என்னை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு 2 போக விட்டுருமாம்மா. என்னது சரியாக கேட்கல, ப்ளீஸ் மாமா எனக்கு 2 போக விடுமாம்மா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிட்டேருந்து தப்பிச்சலாங்கிற மாதிரி டேயை கிராஸ் பண்ண போனோம். ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக போச்சப்படி உன்னை போக விடணுமா, போக விட்டுட்டா போச்சு, ஆனால் பட் இங்கேருந்து என்கிட்டேருந்து ஃப்ரீ பண்ணி மட்டும் போக விட முடியாது. என் திமிருடா உனக்கு, நான் இப்போ என்னடா பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், சைக்கோனுங்கிறேன், நான் லவ் காட்டுறது உனக்கு அண்ண மாட்டி தெரியுதா, மாமா உன்கிட்ட அண்ட மாட்டியா பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே ஜங்கு கூட நெக்கில் அப்படி கிஸ் பண்ணப்படி சொல்லு ஜங்கு மாமா அண்ட மாட்டியா பிஹேவ் பண்ணேன், என்னை பார்த்தா நீ அண்ட மாட்டி சொல்கிற, மாமா எந்த அளவுக்கு மேலே லவ் வச்சுருந்தேன், இந்த மாமாவை பற்றி எப்போ பார்த்தாலும் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தேன், இப்போ மவுட்டு முழுக்க தேவையில்லாத வேடு தான் வந்துட்டுருக்குது. சரி ஏடா இருந்தாலும் சரி நம்ம பிளேஸ்க்கு போகலாமா, கூட நான் எங்கேயும் வரல, தயவு செஞ்சு என்னை இந்த பிளேஸில் விட்டுட்டு போயிடு, நான் உன்னை பார்க்கக்கூடாது உன்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த பிளேஸில் வந்து இருக்கிறேன், ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் தான் உன்னை வேண்டாங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, ரிஜெக்ட் பண்ணுறது கூட உனக்கு தெரியாதா, என்ன மாதிரி சொல்லி உனக்கு ரிஜெக்ட் பண்ணால் உனக்கு புரியும், இங்கே பாரு மாமா எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல, உன்னை பார்க்கக்கூடாது உன்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரமாக வந்து என்னோடய ஸ்டடி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோடய ஃபேஸை கூட பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கண்ட மெனிக்கே எட்டிட்டு ஒற்ற ஸ்லாப்பில் நம்ம ஜொங்குக்கு வச்ச ஸ்லாப் ரைட்டான ஸ்லாப்பில் அப்படியே நம்ம ஜொங்குக்கு மயங்கி விழுந்தா போனா போடு கொஞ்சம் சாஃப்டாக பேசிக்கலாம்னு நினச்சான், என்ன பார்க்க உனக்கு பிடிக்கிறீங்க, நீ சாகிற வரைக்கும் என் ஃபேஸை மட்டும்தான் நீ பார்க்க போகிற அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தூக்குன வேகத்திலையும் டேயோட காருக்கு வந்தா ஒயன் கரெக்டாக முன்னாடி என்ட்ராகி ஹயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்குக்கு எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாய் சிஸ்டர் நீ எங்கடா இருக்கிறீங்க, நீ கூட சொல்ல பேத்தியா, ஒன்றும் இல்லை சிஸ்டர் ஏன் பேபியை ஏன் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒயன்கிட்ட பேசுனா ஹயாங் அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கிறான், கான்சிலண்ட் இருக்கிறாம்ல உன் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு எதுவும் ஒரு மாதிரி பயமாக இருக்குடா, ஜங்குக்கு என்னாச்சுன்னுங்கிற மாதிரி படப்படன்னு எது வருது, போ என்னாச்சு ஏதாச்சுன்னு மட்டும் நான் ஹெல்த்தை செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஒயனை மூவ் ஆன் பண்ணபடி காரில் பேக் சைட் சீட்டில் ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சோம். ஹயாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருக்க சொல்ல இங்கேருந்து நீங்கள் எங்கேயுமே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிற மாதிரி அந்த காருக்குள்ளே இருக்கிற ஜங்குக்கை எப்படியாவது எழுப்பலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால்
வயனை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு, இங்கே பாரு வயன், ஜிமினாவோட சிஸ்டருங்க போயிட்டா நான் இவ்வளோ அமைதியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் 2 பேருக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி, என் பேரண்டே வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னால் இந்த அளவுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும். ஓகே, உன்னோட ப்ளேஸில் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு காரை எடுத்து வைக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனா, ஜிமினாவுக்கு கால் பண்ணி ஜங்குக்கு இங்கே இருந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. ரொம்ப கோவமாக இருக்காரு. ஜங்குக்கு ஃபுல்லாக கான்சலன்ட் இருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி வயன் இந்த மாதிரி பேசிட்டு வயனுமே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் டேயோட ஹவுஸில் தான் இருக்காங்க. ஹவுஸுக்கு தான் வருவானுங்கிற மாதிரி அவளை வேறு ஹவுஸில் வெயிட் பண்ணா. பட் ஹவுஸுக்கே வரல. அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அவருக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் சீக்ரெட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பார். அந்த பிளேஸுக்கு நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு போயிருந்துருப்பார். இப்போ பெட்ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக கான்சல் இந்த பொசிஷனில் பட்டிருப்பாராம். நம்மகிட்டே அப்படியே ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காண்ட பொசிஷன்லேயும் ட்ரிங்க் பண்ணப்படியே உட்காண்ட்ருக்காரு. ஜங்குக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.